அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் வந்து 6000 ப்ராப்ளம் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போட்ட சண்டே டெஸ்ட்டுக்கான எம்சிக்யூஸ் சண்டே 50 கொஷின் வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் முடிச்சிருப்பேன். இந்த 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டுக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் போட்டேன். ஓகே, ஸோ டீட்டெயில் சொல்யூஷன் அவைலபிளாக இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின். ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோங்கன்னா 50 கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகே, ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போனா உங்களுக்கு தர ஒரு 500 கொஸ்டின் வந்து ஒரு புக்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட் தனியாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, எம்சிக்யூஸ் வந்து 6000 ப்ராப்ளம் இருக்கும், சொல்யூஷனோட போட்டிருப்பேன். 10 சாப்டருக்குமே இருக்கும். 10 சாப்டருக்குமே கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக ஒரு 6000 ப்ராப்ளம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஃபார்முலா புக்லெட்டு நீங்கள் ஃபார்முலா புக்லெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா, அதுக்கப்புறம் பேசிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முலா புக்லெட் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த எம்சிக்யூஸ் வாங்கி நீங்கள் படிங்க. அதே போல் நான் போடுற வீடியோஸ் கண்டென்ட்டுமே ஒரு புக்லெட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் கொடுத்தனோ அந்த அவ்வளோ கண்டென்ட்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புக்லெட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் வேணும், இல்லை கம்ப்ளீட்டாக யூஜிடிஆர்பி மெட்டீரியல் வேணும் சார், இல்லை எனக்கு வந்து எம்சிக்யூஸ் மட்டும் வேணும், இல்லை நீங்கள் வீடியோ கொடுத்த கண்டென்ட் மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ரைஸ் சொல்லிவிடுவேன். நீங்கள் பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஃபேக்டர் இதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். செக் the equation is exact not exact linear homogeneous. இதில் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோமோஜினியஸாக வருதான்னு செக் பண்ணுங்க. அதே போல் லீனியர் வருமானு செக் பண்ணுங்க. அதே போல் இப்போ எக்ஸாக்டாக நாட் எக்ஸாக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ m = 3x² + y, n = x + 2y. ஏன் இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா mdx + ndy ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகே, ஸோ ஹோமோஜினியஸாக இருந்தால் ∂m / ∂y = ∂n / ∂x. partial derivative with respect to y, partial derivative with respect to x. ஓகே, ஸோ எம்மோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும், என்னோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x பார்த்தாலும் 1 கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்ன்றது கரெக்ட். ஓகே, ஃபைன். ஹோமோஜினியஸாக செக் பண்ணுங்க. ஹோமோஜினியஸ்க்கு கண்டிஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு dy/dx = ஃபங்க்ஷன் ஆஃப் x, y இருக்கு அப்படின்னா இது வந்து f(t(x, ty) = t⁴n டைம்ஸ் f(x, y) கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி இருந்தால் இது வந்து ஹோமோஜினியஸ். ஸோ செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் dy/dx = f(x, y) கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வேரியபிளை புட் பண்ணி பாருங்க. ஓகே, சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் டைப் தான். செக் பண்ணிக்கிங்க. mdx + ndy = 0. ஸோ இது வந்து m, இது வந்து n. இது எக்ஸாக்ட் தான், செக் பண்ணிக்கங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாகவே இன்டகிரேட் பண்ணலாம். 2x + y * dx plus integral of x plus 3y into dy equal to constant 0 இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இதில் x பொறுத்து நீங்கள் இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். அப்போ 2 times x²/2 plus y கான்ஸ்டன்ட் integral of dx வந்து x plus இங்கே பார்த்தீங்கன்னா x டேர்ம் வந்து வேனிஷ் ஆகிடும். அப்போ y டேர்ம் மட்டும் 3y²/2 equal to கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? அப்போ நான் 2 கட் ஆகிடும். x² plus yx plus 3/2 into y² equal to கான்ஸ்டன்ட். அப்போ எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் சொல்லி கேட்குறாங்க. இதனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா ஒரு எக்ஸாக்டாக இருந்தால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1. அதாவது ஈக்குவேஷன் இஸ் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்ட் ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னது? ஆல்வேஸ் 1. ஓகே, அப்போது இது mdx + ndy பார்க்கும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y பார்த்தீங்கன்னா 1 வரும். அதே போல் இதனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x பார்த்தாலும் 1 தான் வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ∂m/∂y, ∂n/∂x ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து 1. அப்போ நன் ஆஃப் தி அபோவ் தான் இங்கே கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டேரெக்டாகவே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா ydx = xdy ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போனா dx/x = dy/yன்னு வரும். அப்போ ஜஸ்ட் நீங்கள் ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log x = log y ப்ளஸ் இங்கே log c அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு y/x ஃபார்மேட்டில் வரணுமா? அப்போ log y = log x + c கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். log x + log c. அப்போ log of y/x = log c வரும். கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா y/x = கிடைக்கும், c கிடைக்கும். ஓகே, இங்கே ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு தெரியும். log of a/b இருந்தால் log a minus log b.
ஓகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ப்ராடக்ட்ல இருந்தால் சம் ஆஃப் லாகாஸ் எழுதிங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ கரெக்டு. அடுத்து ஃபைண்டிங் இன்டகிரேஷன் ஃபேக்டர். ஸோ என்ன வருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் ஃபார்மேட்டில் இருக்கா? இப் சப்போஸ் நாட் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போது உங்களுக்கு டோ எம் டிவைட் பை டோ ஒய் என்ன பாருங்க 2x + 1. டோ என் டிவைட் பை டோ எக்ஸ் என்ன பாருங்க 2x வரும். ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ நாட் எக்ஸாக்ட். அப்போ எக்ஸாக்டாக கன்வெர்ட் ஆகணும்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். டோ எம் டிவைட் பை டோ ஒய் மைனஸ் டோ என் டிவைட் பை டோ எக்ஸ் போடுங்க. ஸோ என்ன வரும் 1 வரும். டிவைட் பை எண்ணுக்கு பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஐடியா. டிவைட் பை என் டோ எம் டிவைட் பை டோ ஒய் மைனஸ் டோ என் டிவைட் பை டோ எக்ஸ் டிவைட் பை என் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கன்வெர்ட் ஆகும். செக் பண்ணுங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1/x² கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டகிரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போது இ பவர் ஆஃப் 1/x². 1/x² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இ பவர் மைனஸ் 1/x. இப்போ இ பவர் மைனஸ் 1/x தான். அப்போ நன் ஆஃப் தி அப்போ இதில் எதுவுமே கிடையாது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க இதில் my minus nx divided by n. ஓகே. இதான் உங்களுடைய f of x. ஸோ அது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டராக போகணும்னா இ பவர் இன்டகிரல் f of x dx போட்டுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சால்வ் இப்போ x plus y equal to dx and x minus y equal to dy இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். இதுவுமே ஒரு எக்ஸாக்ட் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இது எக்ஸாக்ட் ஹோமோஜினியஸ் லீனியராக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்க. எக்ஸாக்ட் ஹோமோஜினியஸ் லீனியர் இது எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ லீனியருக்கு வந்து y வேரியபிளுடைய பவர் வந்து லீனியராக இருக்கணும். அதே போல் ஹோமோஜினியஸ் ஒரு தான் செக் பண்ணிக்கிங்க. எக்ஸாக்ட் ஒரு தான் செக் பண்ணிக்கிங்க. ஓகே. இப்போது இதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடினா டேரெக்டாகவே நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம். dx ஆஃப் இன்டகிரல் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு dy ஆஃப் இன்டகிரல் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். இப்போ dx²/2 கிடைக்கும் ப்ளஸ் yx வரும். ப்ளஸ் இது கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். அப்போனா இது 0 மைனஸ் y²/2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ x²/2 ப்ளஸ் xy ப்ளஸ் மைனஸ் y²/2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ x² ப்ளஸ் 2xy மைனஸ் y² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்திருந்தா தான் போட்டிருக்க முடியும். ஸோ இது இங்கே ப்ளஸ்ஸாக வரல, மைனஸ் வந்திருக்கு. அப்போது எந்த ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபோவ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாக்ட்னஸுக்கு செக் பண்ணிக்கலாம். இது வந்து m dx ப்ளஸ் n dy ஈக்குவல் டு 0. ஸோ கண்டிஷன் வந்து டோ எம் டிவைட் பை டோ ஒய் டோ என் டிவைட் பை டோ எக்ஸ். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பாருங்கள். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் தான். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். கண்டிப்பாக சொல்யூஷன் இதில் இருந்து என்ன ஒன்று கேட்பாங்க. அடுத்து ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க. இந்த கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் கேட்குற எல்லா கான்செப்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐடியாஸ் தான். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிங்க. எம்சிக்யூஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். 9384686847. அதே போல் டிஎன் செட்டுக்குமே எம்சிக்யூ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.